திரைக்கடல அடுத்ததா ஆடியோ லான்ச் டீம் இன்டர்வியூக்கான டைம். இப்ப நம்ம பார்க்க போற டீம் எது அப்படின்னா சார் செல்ஃபி எடுத்தா பிரச்சனை வரும் சார் அப்படின்னு சொல்றாங்க. சார் செல்ஃபி எடுத்தா என்ன சார் பிரச்சனை வரும், ஸ்கின் அலர்ஜி வருமா அப்படின்னு கேட்டா இல்ல சார் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. சண்டி குதிரை அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவும் என்ன சொல்றாங்க, படத்தை வாழ்த்த வந்த பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் வாங்க கேட்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் என்னோட இதுல கீர்த்தி அப்படின்னு ஒரு பியோர் வில்லேஜ் கேர்ள். ஷி ஹஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இன் ஹர். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றது வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ சேலஞ்ச் டு மீ இன் தி பிகினிங் பிகாஸ் இட் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட் டு வாட் ஐ ஆம் இன் ரியல் லைஃப். பட் என் டீம் our team is like amazing team. We were like a family அப்படின்னு சொல்லலாம். And very supportive team. சண்டி குதிரை அப்படிங்கிற படத்தோட கதை நாயகனா இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழால தான் நாம் எல்லாருமே இருக்கோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். செல்போன் மூலமா ஒரு பிரச்சனை. செல்போன் என்ன பிரச்சனை வரப்போகுது, கால் வரப்போகுது, கால் கட் பண்ண போறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்லவே இல்ல, செல்போன் மூலமா ஒரு பஞ்சாயத்து வருது. அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க படத்தை பத்தி. இதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஸோ மேட்டர் முடிச்சிருவோம். சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதை ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டுமே தான் நான் இருந்தேன். நான் என்னைய தான் திரும்பி பார்த்தேன் அன்பு சொல்லும்போது. என்னன்னா நான் சின்ன திரையில பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600-700 எபிசோட் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர் தயாரா இருந்தார். ஏன்னா சரண் வந்தாரு, ஒரு கதை சொல்றாரு, நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. எஸ்பிபி சார்ட்ட போய் கதை சொன்னேன். அங்கிருந்து கிளம்பி போய் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், எஸ்பிபி சார் ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவை சந்திக்கிறோம். எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஆமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் ஸ்மால் ஸ்கிரீன்ல இந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா சார், நீங்க கிளம்புங்க, நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு. அடுத்த நாள் சரணை கூப்பிட்டு கதை நல்லா இருக்கு, அதை வாங்கிக்குவோம். இது ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து இவங்க என்ன கரெக்டா மேக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாரு. சரண் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி சொல்றாப்ல. நான் சொன்னேன், கதை நான் அந்த மற்றவங்கள மாதிரி ஏதோ 7 வருஷம் வச்சிருந்தேன் 5 வருஷம் வச்சிருந்தேன் கிடையாது. 15 நிமிஷத்துல கதை சொல்லுவேன். நான் பாக்குறதெல்லாம் கதை தான் எனக்கு, அதனால பிரச்சனை இல்லை, வேணா கதையை வச்சுக்கோ அப்படின்னா. இல்லடா நான் அதுக்கு சொல்ல, இப்ப இந்த படம் டிராப் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னா. அந்த டைம்ல தான் வெங்கட் பிரபு வந்தான். அண்ணா டீ சொல்லலாமா அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்களாடா, ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னா, இந்த உட்கார் அப்படியே உட்காருன்னு சொல்லி பிரபுவின் சரணையை உட்கார வச்சு நான் உண்மை சரணடைந்தேன் கதை சொன்னேன். அதான் என்னுடைய முதல் கதை. எஸ்வி சார் கூப்பிட்டாரு, ஏப்பா என்னப்பா அவர் ஒரு ஸ்டார் வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை ஸ்டார் தான் வரலையே, நான் இவங்க 2 பேரும் வச்சு பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. சரி கதை சொல்றேன் அப்படின்னா. கதை ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வரைக்கும் சொன்னேன். இல்லை நீ படம் எடுத்துட்டு படத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் உண்மை சரணடைந்தேன். அது அன்னைக்கு அந்த தைரியம் கொடுக்கறதுக்கு என் நண்பன் இருந்தான், எல்லாம் இருந்தாங்க, ஏறி வந்தாச்சு. இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுதான் நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா நமக்கான வெற்றி பக்கத்திலே இருக்கும். நம்ம இந்த சந்திலேயே லெப்ட் அடிச்சிருவோம். லெப்ட் அடிக்கவே விடாது. அதான் ராஜ்குமார் ஒவ்வொரு முறையும் என்னை தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவாங்க, உனக்கான வெற்றி பக்கத்திலே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, அடுத்த லெப்ட்ல இருக்கும். ஆனா நீ இங்க டயர்டாகி திரும்பிடுவ, திரும்ப அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சிடலாம். இன்னைக்கு அந்த இடத்துல நிற்கிறான். ஏன்னா வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைச்சாது. அதை நாம் தேடிதான் போய் பிடிச்சுதான் எடுத்துட்டு சொல்லுவாரு. ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கோம், சின்ன பட்ஜெட் படம். ஆரம்பத்தில் எல்லாம் சின்ன பட்ஜெட் படத்துல தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், உலக நாயனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எந்த படத்துல அறிமுகமானாங்க, எப்படி வந்திருக்காங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்குள்ள எடுத்த படம் தான் அரங்கேற்றம் எல்லாம் அந்த காலத்துல. அபூர்வ ராகங்கள் அது 10 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்திருக்காது. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல அன்னைக்கு 10 லட்சம்னா பெரிய விஷயம். 1990 நான் பண்ண புரியாத புதிர் 30 லட்சம் சின்ன பட்ஜெட் படம் தான். ஒரு புரியாத புதிர் 33 லட்சம் ரூபாய் சேரன் பாண்டியன். அது மூலியமா தான் நான் ஒரு இயக்குனர் வந்தேன். இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பட்ஜெட் படத்துல தான் அறிமுகமாகி அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பெருசா தெரியுறாங்க. சோ அப்படிதான் அன்புமணி அவர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் பேச்சதிலிருந்து தெரியுது எவ்வளவு வருஷமா அவர் அதை சேஸ் பண்ணிட்டு கனி சொன்ன மாதிரி அது ஓடிட்டே இருக்கணும். அது ஓடிட்டே இருந்து அதுக்கப்புறமா அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்பா அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத இந்த படத்தினுடைய திரைக்கதை அழகா அது போக்குல சொல்லும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் இஷ்டத்துக்கு அவங்க பிள்ளைங்க கையில மொபைல் போனை கொடுத்துறாங்க. அந்த மொபைல் போனை இஷ்டத்துக்கு பிள்ளைங்க எடுத்து பல்வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்துது. அதுல ஒண்ணு செல்ஃபி. இந்த செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன மாதிரி, செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி உங்களுக்கு தோணலாம். ஆனா தப்பு, அது என்ன மாதிரி தப்பு அப்படிங்கறத நீங்க இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.